இன்னைக்கு நம்ம இவங்களோட வயித்துல என்ன இருக்குன்னு ஆபரேஷன் பண்ணி பார்க்க போறோம். எல்லாரும் ரெடியா? ஐயோ சுவாமி என்னை விடுங்கடா. ஐயோ, எனக்கு இப்ப ஏதாவது பண்ணி ஆகணுமே. பல்லையாச்சு காமிடா. ஐயோ, இப்ப எனக்கு ஏதாச்சும் ஆபரேஷன் பண்ணி ஆகணுமே. என் கை வேற துருதுருன்னு வருது. பேபி விழுது நீ விழுந்துட்டேன். அன்னைக்கு எங்க அம்மா அவங்க அப்பா இப்படி தானடா தரன்னு வாயில கவ்வி இழுத்துட்டு போனாரு. இன்னைக்கு நீ மாட்டின வாடா, இன்னைக்கு இந்த ரைடு கூப்பிட்டு போய் அவனை கொல்றேன். அண்ணா எனக்கு வர டியூஸ்டேக்குள்ள ட்ரெஸ் ரெடி ஆயிருமா? அட இருமா, இப்பதான் மெஷர்மெண்டே பண்ண போற. அதுக்குள்ள தம்பி நோட் பண்ணிக்கோ. ஹிப்பு 6 இன்ச்சு, ஷோல்டரு. ஐயோ என்னம்மா ஷோல்டரே காணும். எங்கம்மா வச்சிருக்க ஷோல்டர்? அண்ணா மறந்துடாதீங்க, லாங் ஸ்கர்ட்டா தச்சிருங்க. சரிம்மா சரிம்மா. அண்ணா என்ன ஒல்லியா காமிக்கிற மாதிரி தச்சு கொடுங்க அழகா. இதான் அந்த ஸ்டூடெண்டா கிளாஸ்ல ஒபீடியண்டா இருக்க மாட்டியாமா? ஏமா இப்படி எல்லாம் சேட்டை பண்ணி ரூமுக்கு வெளியே வந்து உட்கார மாதிரி பண்ணிக்கிற? குட் கேர்லா இருக்கானோ சரியா? நீ இந்த மாதிரி எல்லாம் சேட்டை பண்ணக்கூடாது. பண்ண காதை பிடிச்சி முறுக்கிடுவேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? கோ டு யர் கிளாஸ் நவ். கிளாஸ்க்கு போமாங்க. பக்கமே ஒன்னு பார்க்க கூடாது. ஹை, இன்னைக்கு எனக்கு ஸ்வீட்டும் கொடுத்துருக்காங்க. ஜாலி ஜாலி. இதை சாப்பிடவா அதை சாப்பிடவா? ஜாலி ஜாலி. கடலின் அக்கறை போனோரே போய் வரும்போது வரும். நாங்களே உயிரை பிடிச்சிட்டு போறோம். இதுல போய் திரும்பது என்னடா கொண்டு வரணும் உனக்கு? கை நிறைய போய் வரும்போது கொண்டு வரும். கடலுக்குள்ள மீன் தான்டா இருக்கும். அதான்டா கொண்டு வருவோம். வேற என்னடா கொண்டு வருவோம்? கை நிறைய கிடைக்குமான்லாம் தெரியாதுடா. பாப்போம். அப்புறம் மச்சான் எப்படி இருக்க? அங்க பார்த்தா எவனோ ஒருத்தன் கார் ஓட்டிட்டே நம்மளே பார்த்துட்டு போறான். முன்ன பின்ன நாயங்களே பார்த்தது இல்லை போல இருக்கு. என்னடா எங்க போனாலும் இப்படி துரத்திக்கிட்டே வரானுங்க. இவங்க எதை கொண்டுடா அடிக்கிறது? ஏம்மா நீ நார்மலா பார்த்தாலே எனக்கு பயமா தான் இருக்கும். பேய் படத்துல வர பேய் மீறி ஏம்மா உத்து பார்க்க. இந்த ரியாக்ஷனை கம்மி பண்ணுமா? உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. என்னடா இது? சிக்கன் பீஸா? வீட்டுல தான் பட்னி போட்டுருக்கு. இங்கேயாவது சாப்பிட்டுக்கிறேன்டா ப்ளீஸ்டா. இவன் வேற வரானே. கை கேட்டுனது வாய் கேட்கலையே. ஓனர் ரொம்ப வெயிலா இருக்குடா, கொஞ்சமா குடிச்சுக்கிட்டேன். ஏண்டா நைட்டெல்லாம் வாட்ச்மேன் மேல பாத்துட்டு வந்த நம்மளே முழிச்சிட்டோம். வேண்டாம் நன்னும் தூங்குறான். கொத்தி எழுப்பிட வேண்டியதான். ஒரு கொத்து கொத்தி கிடந்து ஓடிடணும். இல்லைன்னா கைமா பண்ணிடுவான் கையில கிடைச்சா. இன்னைக்கு எப்படியாவது பயங்கரமா போய் அஸ்திர வேண்டியதான். கல் மனசில் காதல் வந்தது என்ன என்ன. ஐயோ நம்ம ஆள் வேற மலையில ஓடிட்டு இருக்காளே. நீ வரும்போது நான் மறைவீனா. ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? மூஞ்சில ரொமான்டிக் இருக்கா? 3ஆம் பிறை ஸ்ரீதேவி மாதிரியே இருக்கு. ரூசாத்த வாதர் ஒரு ரியாக்ஷன் சொல்லி கொடுத்தல, அதை பண்ணு. 2வது ஒன்று பண்ணி அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணு. இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டா ஃபிக்ஸ். டேய் வாழ் வந்துட்டாக்கி எங்கடா இப்படி போய் சொல்லிடுறேன். இல்லா ஏன்டா இவ்வளோ அவசரப்படுற? இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு அவனை ஆம்பளை அவன் மாற போறா. இன்னும் என்னெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ண போறானு. டேய் எனக்கே பயமா இருக்குடா. கம்மி பண்ணா. இது ஃபிக்ஸ் பண்ணி ஓகே. டேய் டிரைவர் வந்துட்டாரு. நான் சொன்ன டைலாக் ஞாபகம் இருக்கல, அதே மாடுலேஷன் சொல்லிடுறா. ஓகே ஆல் தி பெஸ்ட். நடக்கு மச்சான். ஓகே பை. நீங்க அழகா இருக்கீங்கன்னு நினைக்கலைங்க. இவ்வளோ லவ் பண்ணான்னு எனக்கு சுத்தமா தோணவே இல்லைங்க. என்னமோ சொன்னாங்க. இதெல்லாம் நடக்கும்போது பயமா இருக்குங்க. ஹலோ இல்லதாங்க. ஹலோ ஹலோ இல்லையா? ஹலோ போடா ஆலைப்பா. இதே மாதவன் மாதிரி சொல்றான்னா அரண்மனைக்கு ராட்சியன் மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கேன். எந்த போன்ற அளவு போடுவா? பெருசா பேச வந்துட்டா. மச்சான் இப்படியோ லவ் சக்சஸ் ஆயிடுச்சு. அந்தாடா ட்ரீட்டு. மாலையே வேதனை கூட்டுதடி, காதல் தருணம் வேலையை காட்டுதடி. லவ் பண்ணும்போது நல்லா இருக்கு. லவ் பண்ணப்புறம் பெண்டு நிமிந்துரு. என்னை மாட்டு வேலையை நடி. துணி துவைச்சு வீடு தொடச்சு பாத்திரம் கழுவி பாத்ரூம் கழுவி அப்பப்ப முடியடா சாமி.
என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. தலைவருடி கலந்தாதே மச்சான், எப்படியாவது நம்ம ஃப்ரெண்டு மாதிரி நானும் கல்யாணம் பண்ணிட்டு அவனை மாதிரி நானும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணோண்டா. பூச்சி குடியரசி தூமச்சுடி சீர புலரும் பூச்சி தான உணர்ச்சி தடத்துள் சீர புலரும் அது எப்படி சாடுவையா அது எப்படி நாடுவையா. ஏலி எட்டி பார்த்தாலி பார்த்தாலி ஏலேலே வாயில பிடிச்சேனே பிடிச்சேனே. துள்ளி துள்ளி குச்சு குச்சு ஓடுனானே ஓடி 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 போய் மறைஞ்சானே. ஏண்டா வெக்கேஷன் போறேன்னு சொல்லி தாண்டா வந்த, இங்கே வந்து கேடா பால் கறக்கா போடா. யோ கால் வலிக்குது, அந்த கம்பியை போடு, கொஞ்சம் உட்காந்துக்கிறா இது மேல ஏறி. டேய், எத்தனை வாட்டிடா சொல்றது எனக்கு கொஞ்சம் பிடிக்கலான்ட்டு. செல்லம், அத்தான் நான் ரொமான்டிக்கா ஒரு பார்வை பாக்குற, அதுலயே நீ மயங்கிடுவ செல்லும். என்ன பாரு செல்லும், பார்த்துட்டே இருந்தாதான் என்ன பிடிக்கும் உனக்கு. இந்த ஓனர்கிட்ட சொல்லி எக்ஸ்ட்ரா சம்பளம் போட்டு வாங்கணும். எளிய பிடிக்கிறோம், அப்புறம் குக்குலிக்குள்ள ஏதாச்சும் விழுந்துருச்சுன்னா அவனுக்கு எடுக்க முடியலன்னு எடுத்துற சொல்றான், அதை எடுத்து கொடுக்குறோம். இப்போ குழந்தையும் வட்டுறோம். அந்த உள்ள பொண்ணையிலேயே நான் தான் பிடிப்பேன். உடம்பு வாங்க என்கிட்டே வாழாத்திரியா, வாழ அவ்வளோதான் கடிச்சு வச்சுவேன் பார்த்துக்கோ. ஐயோ நேராச்சே தூங்கிட்டோமே இப்படி. இதான் மட்டன் பிரியாணி நைட்டு சாப்பிடவே கூடாது. இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தூங்குனனால இன்னைக்கு காலையில் இவ்வளவு லேட்டா இருந்துச்சிட்டோமே. ஓனர் வேற நேற்று சொல்லிட்டு நானே இன்டர்வியூ போனோன்ட்டு. போச்சுடா இன்னைக்கு இன்டர்வியூ மட்டும் அவன் போல, அவ்வளவுதான் வேலை கிடைக்காது. பின்ன நம்மள பிரியாணி போட்டு சாப்பிடுவோம். ஏ ஓனரு எந்திரிடா டைம் ஆச்சுடா, சீக்கிரம் எந்திரிடா. இப்ப இருந்துச்சா கூட குளிச்சுட்டு கிளம்பிடலான்டா. எந்திரிடா சீக்கிரம் எந்திரிடா. நம்ம இனிமையான குரல்ல அவனை எழுப்பிட வேண்டிதான். எந்திரா எந்திரா ப்ளீஸ்டா. ஐயோ வயிறு பசிக்குதே. உனது சீக்கிரம் போடா, வீட்டுல யார் வீட்லயே சிக்கன் குழம்பு வேற வாசனை வருது. இந்த வாசனையாவது காத்தோட காத்தா சாப்பிட்றான். கை தட்டி தட்டி அலைத்தாளே. ஹைங்க, நான் தான் இந்த இடத்தோட கைடு. வாங்க, நான் உங்களுக்கு இந்த இடத்த சுத்தி காமிக்கிறேன். அந்த பக்கம் போனீங்கன்னா அங்க ஒரு பெரிய மரம் இருக்கும், அதுல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. வாங்க, நான் உங்களுக்கு ஒவ்வொரு பிரான்ச்சையும் ஒன்னொன்னா சுத்தி காமிக்கிறேன். நாங்களே பார்த்துப்போம். ஒரு 300 rupees தாங்க, நான் உங்களுக்கு அவ்வளோத்தையும் சுத்தி காமிச்சிடுறேன். ஐயோ வேணாண்ணா, நீங்க போங்க, எங்களுக்கு வேணாம், நாங்களே பார்த்துக்குறோம். சரி, ஒரு 250 தாங்க, நான் உங்களுக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காமிக்கிறேன். ஐயோ ஆளை விட்றா சாமி. சரி, ஒரு 50யாவது குட்ரா. ஏடா நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. சரில சமையல் முடிச்சுட்டு வெளியே வரலான்னு பார்த்தா பாத்திரம் கழுவும். சரி, பாத்திரம் அவ்வளோ திங்கள் வீட்டு வெளியே வரலான்னு பார்த்தா அப்பந்தான் எவனாவது டீ கேட்பான். ஐயோ இவ்வளோ துணி துவைக்க இருக்குன்னு நினைச்சா கஷ்டமா இருக்கு. துணி அவ்வளோத்தையும் துவைச்ச பிறகு சந்தோஷமா இருக்கு. ஆனா அடுத்த நிமிஷம் அதை மடிக்கணுமே நினைக்கும் போது ஒரு கவலை வரும் பாருங்க. அப்படியே அவ்வளோ துணி எடுத்து ஒரு ரூம்ல கொண்டு போய் போட்டுற வேண்டியதும். வீடை நல்லா பெருக்கிட்டு வீடை சுத்தமா தொடச்சு வச்சிருப்பான். அப்பாடி வீடே நீட்டா இருக்கும். அப்போதான் குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் நடப்பான். ஏண்டா நீ மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸ் வரியாடா? எங்க வீட்டுல என்ன சேர்த்து விட்டுருக்காங்க. எனக்கு அது தேவையே இல்லடா. எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா கோச்சிங் கொடுக்குறாங்க ஃப்ரீயாவே. அப்பப்ப அவங்க ரெண்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் கோச்சிங் எடுத்துப்பேடா. ஐயோ இவன் செத்துட்டானு இவனை போய் பிடிக்க போனது தப்பாச்சு. இப்போ அவன் என்ன பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறான். எப்போதான் விடுவான்னு தெரியல. வீட்டுல வேற ஆளே இல்ல, யாராவது புடிச்சு இவனை எடுத்து விட்டுறதுக்கு. நீ விட்றா, வலிக்குதுடா, விட்றா. கொஞ்ச நேரம் இடத்தையாவது மாத்தி போடுறா. வலி தாங்க முடியலடா எனக்கு. இவனுக்காவது என்ன பிடிச்சிருக்கே. இவனை நினைச்சா ஆனந்த கண்ணீர் தாண்டா வருது.